அந்த அம்பாளுடைய சாட்சியா அப்படி ஒரு கல்யாணம் இந்த ஜாதகப்படி உங்க மகனுக்கு முடிஞ்சிருக்கு. ஜோசியர் திருவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன நிமிஷத்துல இருந்து மனசுல ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. அவர் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இத பத்தி திரு கிட்ட கேட்டா அவன் அப்படி எதுவுமே நடக்கலன்னு உறுதியா சொல்றான். ஆனா பரத்வாஜ் சாமிகள் சொன்னது இது வரைக்கும் மாறி நடந்ததும் இல்ல. பரத்வாஜ் சாமிகள் போற போக்குல சாதாரணமா இந்த மாதிரி விஷயத்த சொல்றவரும் கிடையாது. நான் அவர்கிட்ட திருப்பி திருப்பி கேட்டப்பவும் அவர் கல்யாணம் ஆன விஷயத்துல உறுதியா இருந்தாரு. திருவோட உயிருக்கு இருக்கிற ஆபத்து விலகணும்னா கண்டிப்பா அவர் சொன்ன பரிகாரம் நடந்தே ஆகணும். ஆனா கல்யாணமே நடக்காதப்ப நான் எப்படி அந்த பரிகாரத்தை பண்ண முடியும்? கடவுளே, இது என்ன சோதனை? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த வீடு இந்த நிமிஷம் மொத்த குடும்பமும் கலங்கி போய் உக்காந்துருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? எப்படி திருவை இந்த கண்டத்துல இருந்து நான் காப்பாத்த போறேன்? எதுவுமே புரியலையே. வணக்கம் சார். சார், மகா வளையல் பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா சார்? நான் இப்போ அந்த வளையல் கேஸ் சம்மந்தமாக வரலப்பா. அந்த திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ள திருக்குமரன்றவரை அவங்க நிச்சயத்தன்னைக்கு யாரோ கொலை முயற்சி பண்ணதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை விசாரிக்க தான் வந்திருக்கேன். ஓ, அப்படியா சார்? சார், எங்கள் திரு ரொம்ப நல்லவன் சார். யார் எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியாமல் நடந்த பிரச்சனையில் மொத்த குடும்பமும் ஆடி போயிருக்கு சார். சார், இதை நீங்கள் தான் சார் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும் சார். திரு உள்ளதான் இருக்கான், வாங்க. ம். சார், உட்காருங்க சார். திரு, திரு, இன்ஸ்பெக்டர் சார் வந்திருக்காரு உன்னை பார்க்க. ஐயோ, இவர் எதுக்கு இன்னைக்கு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காரு? அன்னைக்கு எப்படியோ சமாளிச்சு இவர் கண்ணில் படாம தப்பிச்சிட்டோம். இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. தினம் தினம் இப்படி பயந்து பயந்துதான் இந்த வீட்டுல வாழணும் போல இருக்கு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் சமாளிக்க போறேன்னு தெரியல. சார், இப்போ வந்துடும் சார், உட்காந்துருங்க. ஐயோ, இவர் என்னோட வளையல் சம்பந்தமா தான் ஏதோ தகவல் சொல்ல போறாரா? ஒருவேளை காவேரி அக்கா புருஷன் தான் வளையல திருடினாருன்னு தெரிஞ்சிருச்சா? ஷூ, இன்னைக்கு இவர் கண்ணில் படாம எப்படியாவது தப்பிச்சாகணும். திரு, உனக்கு இவரை முன்னாடியே தெரியுமா? தெரியும் தாத்தா. ஆஹா. சார், நீங்க எங்க? திவ்யா திருக்குமரன் மேல மர்டர் அட்டெம்ப்ட் நடந்ததா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே நடந்த எல்லாத்தையுமே நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அது சம்பந்தமா விசாரிக்க தான் நான் வந்திருக்கேன். ஓ, அப்படியா? அந்த தெரு நீங்க தானே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. திவ்யா தான் கல்யாணம் முடிக்க போறவர் மேலதான் அட்டாக் நடந்ததா அந்த கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த திவ்யா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சார். ஓ, அப்படிங்களா? சார், திருவுக்கு அப்படி நடந்ததுல இருந்து எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார்.
தயவு செஞ்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணது யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நிம்மதியாவே இருக்க முடியல. உன் புருஷன் விட்டு போன பாவத்தோட மிச்சம்தான் இப்ப உன் புள்ள திருவ சுத்திக்கிட்டு இருக்கு. பண்ண பாவத்துக்கு அனுபவிக்காம தப்பிச்சு போக முடியாது. திரு, இந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட நான் தனியா பேசணும். வாங்க சார். இன்ஸ்பெக்டர் ஏன் திருக்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு? விசாரிக்க வேண்டிய விஷயங்களை எல்லார் முன்னாடியும் வச்சு பேச வேண்டியது தானே? புதுசா இருக்கு. ஒருவேளை இந்த கேஸ்ல நானும் கௌதமும் சம்மந்தப்பட்டிருக்கிறது போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சோ? எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களே, அதை விசாரிக்க வந்திருக்காரா? அப்பாடா, இப்போ இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறது நம்ம வளையல் கேஸ் விஷயமா இல்ல. அதனால அவர் என்ன பார்க்கணும்னு சொல்ல மாட்டாரு. இந்த விஷயம் என் வீட்டில் தெரிஞ்சா பிரச்சனையாயிடும். உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் எனக்கு கல்யாணம் நடக்க போறதை நினைச்சு சந்தோஷமா இருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மொத்த குடும்பமும் ஆடி போயிடும். அது நடக்கக்கூடாது சார். எனக்கும் திவ்யாவுக்கும் இப்பதான் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. கூடிய சீக்கிரத்திலே கல்யாணமும் நடக்க போகுது. திவ்யாவும் நானும் 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திவ்யா என் சொந்த அத்தை பொண்ணுங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. 2 குடும்பமும் ஒரு பிரச்சனையில ரொம்ப வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. எங்க கல்யாணத்துல தான் ஒன்று சேர போறாங்க. இந்நேரத்துல லக்ஷ்மியை பத்தின விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. உங்க நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது. கவலைப்படாதீங்க சார். இந்த விஷயத்தை பத்தி நான் உங்க வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையும் பேச போறதில்ல. அதே மாதிரி சீக்கிரமா லக்ஷ்மியை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். தேங்க்யூ சார். சரி வாங்க, மற்றதெல்லாம் நம்ம அங்க போய் பேசிக்கலாம். மகா, நான் உன்னை பார்க்கலாம் நீங்க வந்தா மேடம் எங்க கிளம்பிட்டீங்க? மார்க்கெட்டுக்கு போறேன்க்கா. வீட்ல சமைக்கிறதுக்கு காய்கறி எல்லாம் காலி ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு போனா மார்க்கெட்ல கூட்டம் கம்மியா இருக்கும். அதனால தான் கிளம்பிட்டேன்க்கா. ஓகே ஓகே. திருவோட கேஸ் விஷயமா விசாரிக்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரா?